Hello everyone, welcome back to my channel. என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்றைக்கி இன்ஸ்பயர்ட் லுக் சீரீஸில் நம்ம வந்து பார்க்க போகிறது ரஷ்மிகா இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக். இந்த மேக்கப் லுக் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சாட்டின் ஃபினிஷ்ட் மேக்கப் லுக். அண்ட் இந்த மேக்கப் லுக் தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஐ மேக்கப் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெஃபினேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஐ மேக்கப். அண்ட் பேஸ் மேக்கப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சாட்டன் ஃபினிஷில் இருக்க மாதிரி மேக்கப். அண்ட் அதுக்கப்புறம் லிப்ஸ் வந்து கொஞ்சம் நியூட் ப்ளஸ் பிங்கி சைடில் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி மேக்கப் லுக்லாம் வந்து லைட் கலர்ஸ் இல்லை பேஸ்டல் கலர்ஸ்க்கு அவுட்ஃபிட் இருந்தால் சூப்பராக இருக்கும். இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி தான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு தான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த டர்மா வைப் ஹைட்ரா கிளென்சர் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப மைல்டான கிளென்சர் இது, சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ். அண்ட் இது வச்சு என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர். அண்ட் இதுக்கு நான் ஆஸ் யூஷுவல் நியூட்ரிடர்ம் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறேன், என்னோட ரெகுலர் மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசரும் பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ். ரொம்ப லைட் வெயிட் ஃபார்முலாவில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதே சமயத்தில் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் மேக்கப் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்கின் அதுக்கு முன்னாடி வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக நல்லா ஹைட்ரேட்டடாக இருந்தால் தான் மேக்கப் வந்து அப்ளை பண்ணும்போது நல்லா ஃப்ளாலஸாக இருக்கும். அண்ட் ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து Loreal Paris ட்ரூ மேட்ச் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் கோல்டன் beige. இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப லைட் வெயிட் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா சின்ன ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வெயிலெல்லாம் நிற்கும் போது கொஞ்சம் க்ளோயிங்காக தெரியும். இது சூப்பரான ஃபவுண்டேஷன். உங்கள் ஸ்கின்னில் வந்து லேயர் அப்ளை பண்ண மாதிரி இருக்காது, திக்காக இருக்காது, நல்லா வந்து எவ்ரிடே பேஸஸ்க்கு இருக்க ஃபவுண்டேஷன் மாதிரி தான் இருக்கும் இது. இந்த ஃபவுண்டேஷன் கவரேஜ் வந்து நீங்கள் பில்டப் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு 2 வாட்டி இந்த ஃபவுண்டேஷன் வந்து லேயர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப ஆர்டெல்லாம் தெரியாது, கேக் டாப்பாக இருக்காது. இப்போ என் ஃபேஸ் அண்ட் நெக்கில் ஃபுல்லாக நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கன்சீலர். ஸோ இப்போ நான் Moda Cosmeticsோட 2 கன்சீலர்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று வந்து என்னோட ஷேட், இன்னொன்று வந்து என்னோட ஒரு ஷேட் லைட்டராக இருக்கும். என்னோட ஒரு ஷேட் லைட்டராக இருக்கிறது வந்து நான் என்னோட ஹை பாயிண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணுறேன். அதாவது அண்டர் ஐஸ், பிரிட்ஜ் ஆஃப் நோஸ், கியூபிட்ஸ், சின், அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட். அண்ட் உங்கள் கலரில் இருக்க ஷேடு வந்து நீங்கள் உங்களுக்கு எங்கேயாவது டார்க் ஸ்பாட்ஸோ பிக்மெண்டேஷனோ இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. அண்ட் அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஹைலைட்டிங்லாம் பண்ண மாதிரி இல்லை, அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட் லாக்மே சன் எக்ஸ்பர்ட் காம்பேக்ட் பவுடர் வச்சு நான் வந்து என் ஃபேஸை நல்லா செட் பண்ணுறேன். அண்ட் காம்பேக்ட் பவுடரை நான் வந்து ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து நல்லா செட் ஆகும் உங்கள் ஃபேஸ். அண்ட் ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். அண்ட் இது மாதிரி பண்ணுறதுனால அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வந்து மேக்கப் வந்து மெல்ட் ஆகாது. ஸோ அதனால் செட் மட்டும் நம்ம வந்து ஒழுங்காக பண்ணிடணும். ஸோ இந்த ஷேட் நான் யூஸ் பண்ணி என்னோடய சீக்ஸில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன் ப்ளஷ்ஷாக. அண்ட் இந்த ஷேட் வந்து என் சீக்ஸில் அப்ளை பண்ணுறேன். நான் யூஸ் பண்ண பேலட் பார்த்திங்கன்னா ஒரு ஐஷேடோ பேலட் தான் அது, Ucanbe ஐஷேடோ பேலட். அண்ட் அந்த பேலட்டில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. நீங்கள் வெறும் ப்ளஷ் பேலட் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஐஷேடோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஹைலைட்டருக்கு நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட லிக்விட் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஷேட் வந்து 03 மெட்டல். அண்ட் இது வந்து என்னோடய ஹை பாயிண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ண போகிறேன். என்னோட சீக் போன்ஸில், அதுக்கப்புறம் பிரிட்ஜ் ஆஃப் நோஸ், கியூபிட்ஸ், சின், அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட். ஸோ பேசிக்காக சொல்லணும்னா ஹை பாயிண்ட்ஸில் தான் வந்து அப்ளை பண்ணுறோம். அண்ட் இது பிளெண்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மூவ் ஆகாமல் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணணும். அண்ட் அவங்களோட பேஸ் மேக்கப் பார்த்திங்கன்னா வந்து சாட்டன் ஃபினிஷில் இருந்தது, ரொம்ப டூயாகவும் இல்லை மேட் ஃபினிஷாகவும் இல்லாமல் சாட்டன் ஃபினிஷில் இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஹைலைட்டர் தான் எவ்ரிடே பேசிஸ்க்கு நல்லா சூட் ஆகும். அண்ட் பிளெண்ட் பண்ணும்போது கூட நீங்கள் வந்து அப்வர்ட்ஸில் தான் வந்து பிளெண்ட் பண்ணணும். அந்த டைரெக்ஷன் எங்கே போதோ அங்கேயே தான் நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா க்ளீனான ஒரு பேஸ் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹைலைட்டர் வந்து ரொம்ப ஆடாக தெரியாமல் கரெக்டாக ஸ்கின்னுக்கு ஏற்றபடியே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்னோடய ஷார்ப் எட்ஜஸ் மட்டும் நான் க்ளீன் பண்ண போகிறேன் என்னோடய கன்சீலர் யூஸ் பண்ணி. ஏன்னா நம்ம வந்து லாக்டவுனில் நம்மளே தான் ஐப்ரோஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஷார்ப்னஸ் வந்து வராது. நான் வந்து ரேசர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்காக ஷார்ப் பண்ணுறதுக்காக க்ளீன் பண்ணுறதுக்காக நான் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் நம்ம யூஸ் பண்ண ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு. நெக்ஸ்ட் Ucanbe பேலட்லேருந்து நான் வந்து இந்த ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நோஸ் வந்து ஐப்ரோஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தெரியும் அவங்களுக்கு. ஸோ அதனால் நான் வந்து கான்டோரிங் பண்ணுறேன். ஒன்ஸ் கலர் ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணணும். அண்ட் இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் வந்து படாமல் க்ளீனாக நம்ம வந்து பிளெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து ஐரஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து எக்ஸாக்டாக என்னோடய ஐப்ரோ கலர்லேயே இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக வந்து நம்ம ஃபில் இன் பண்ணிக்க முடியும். என்னோடய ஐப்ரோஸில் எங்கெல்லாம் ஸ்கின் தெரியுதோ அங்கே மட்டும் நான் ஃபில் இன் பண்ணிக்கிறேன். இந்த பென்னோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தான் தேய்ச்சாலும் கம்மியாக தான் ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகும். ஸோ அதுதான் பெஸ்ட். ஐப்ரோஸ்க்கு மட்டும் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.
அண்ட் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்கணும் ஐப்ரோவோட ப்ராடக்ட்லாம், லெஸ் பிக்மெண்டடாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட் நான் வந்து இந்த Ucanbe பேலட் தான் யூஸ் பண்ண போகிறேன் என்னோடய ஐ மேக்கப்புக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. அவங்களோட ஐஷேடோ எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா பிங்கி சைடில் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபுல் பிங்க் ரேஞ்சும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம வந்து பீச் அண்ட் மில்க் ஷேக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது லெமன். இந்த 3 கலர்ஸ் தான் நம்ம வந்து ஐ மேக்கப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பீச் ஷேட் எடுத்து என்னோடய க்ரீஸ் ஏரியாவில் நல்லா வந்து அப்ளை பண்ண போகிறேன். இனிஷியலாக நான் வந்து கம்மியான ப்ராடக்ட் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கிராஜுவலாக வந்து நிறைய கலர்ஸ் எடுத்து நான் வந்து நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளெண்ட் பண்ணிட்டு போகிறேன். இதோட ஷேட் பேர் தான் பீச். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக ரோஸ் கலரில் இருக்கும். இந்த பேலட்டில் இருக்க கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக மட்டும் நீங்கள் எடுக்கணும். அண்ட் சச் அ பியூட்டிஃபுல் ஷேட். இது வந்து எவ்ரிடே கலர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஷேட்ஸ்லாம் நீங்கள் வந்து எவ்ரிடே வந்து வேர் பண்ணிட்டு போகலாம். சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து இந்த லெமனேட் ஷேடு வந்து என்னோடய லிட்ஸில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரோஸ் ப்ளஸ் சில்வர் கலர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ என்னோடய ஃபுல் ஐலிட்ஸ்லேயே நான் வந்து இது கையாலே அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு டார்க்கர் பிங்க் ஷேட் எடுத்து ரெண்டுமே சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன். அண்ட் பார்க்கும் போது கலர் வந்து கரெக்டாக தெரியணும், நல்லா பிளெண்டடாக தெரியணும். அண்ட் இதுக்கப்புறம் நான் வந்து ஐலைனர் யூஸ் பண்ணுறேன், ஜெல் ஐலைனர். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய ஐஸோட மிடில்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி ஒரு நார்மல் பேசிக்கான ஒரு ஐலைனர் வந்து ட்ரா பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்லோவாக நான் இன்னர் கார்னர்ஸ் வரைக்கும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு காஜலுக்கு நான் வந்து பர்பிளோட காஜல் வந்து யூஸ் பண்ணுறேன். இது நான் வந்து என் லோவர் லேஷ் லைனில் நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக பிளாக்காக தெரியறதுக்கு 2வது வாட்டி நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் டைட் லைனும் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த ஐஷேடோ பேலட் எடுத்து இந்த ப்ரௌன் ஷேடு எடுத்து என்னோடய லோவர் லேஷ் லைனில் மட்டும் மறுபடியும் நான் வந்து கலர் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் இந்த காஜலும் ப்ரௌன் ஐஷேடோவும் சேர்த்து நல்லா வந்து நம்ம பிளெண்ட் பண்ணுறோம். அண்ட் பார்க்கும்போது ரொம்ப பிளாக்காக இல்லாமல் கொஞ்சம் போல்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் வந்து ரொம்ப டார்க்காக பிளாக்காலாம் இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மஸ்காரா வந்து அப்ளை பண்ண போகிறோம். நான் வந்து கலர்பார் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மஸ்காரா வந்து நல்லா செப்பரேட் பண்ணும் லேஷஸை, நல்லா ஒரு வால்யூம் கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக காமிக்கும் லேஷஸ். ஸோ அதுதான் இதில் இருக்க பெஸ்ட் பார்ட். அண்ட் லிப்ஸ்டிக் நான் வந்து Loreal Paris லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பிக்சரில் இருக்க மாதிரி ஷேட்ஸ் வரதுக்கு நான் 2 ஷேட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து 121 ஐ சூஸ். இந்த ஷேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ப்ரைட்டான பிங்க் கலர். இந்த ஷேட் மோஸ்ட்டாக எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் நல்லா சூட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ப்ளஷ் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா அவங்க பிக்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளஷ் இருந்தது. ஸோ ப்ளஷ் நான் திருப்பி அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு லிப்ஸ்டிக் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இந்த லிப்ஸ்டிக் வந்து 105 ஐ ரூல். இந்த ஷேட் வந்து மீடியம் டு ஃபேஸ்ட் ஸ்கின் டோனுக்கு வந்து நல்லா சூட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஹேர்ஸ்டைல் ரொம்ப சிம்பிளான ஹேர்ஸ்டைல் தான். ஜஸ்ட்டு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளிப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சைடில் வந்து ஹேர் விட்டுருப்பாங்க ஃபேஸை வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்காக. ஸோ நல்லா ட்விஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து கிளிப் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம வந்து ரிப்பீட் பண்ணுறோம். அண்ட் இதோட நம்மளோட ஹேர் அண்ட் மேக்கப் ரெண்டுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து அவுட்ஃபிட்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். அவங்களோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா மின்ட் க்ரீனில் இருக்கும். சாரீ போட்டிருப்பாங்க. ஸோ என்கிட்ட அது மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் துப்பட்டா என்கிட்ட இருக்குது, சுடிதார். ஸோ அதனால் சுடிதார் நான் வந்து வேர் பண்ணியிருந்தேன். அண்ட் ஜுவல்லரி வந்து அவங்க நிறைய வேர் பண்ணல. வெறுமே இயரிங் மட்டும் தான் வந்து அவங்க அந்த ஃபோட்டோவில் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க. இயரிங்ஸோட லிங்க்ஸ், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லுக்கில் நீங்கள் வந்து எவ்ரிடே பேசிஸ்க்கு இல்லைனா ஃபங்க்ஷன்ஸ்க்கு கூட நீங்கள் வேர் பண்ணிட்டு போகலாம். எல்லாத்துக்குமே நல்லா ஆப்டாக இருக்கும். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. அண்ட் நெக்ஸ்ட் இன்ஸ்பயர்ட் சீரீஸில் யாரோட மேக்கப் ரீக்ரியேட் பண்ணணும்னு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, this is Akshara saying bye bye and take care of yourself.